போன வீடியோவில் நம்ம வாகமனில் செக்இன் பண்ணதை பார்த்துருப்பீங்க. நம்ம ரூம்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அது நம்மளோட ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்தாலே பயங்கரமாக அந்த டீ எஸ்டேட் எல்லாமே தெரியுது. கொஞ்சம் வெளியில் வந்து ரோடோட ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தாலும் அந்த பக்கமும் டீ எஸ்டேட் தான். இது ஒரு எட்ஜ் ஆஃப் த மவுண்டெயின் மாதிரி, டிப் ஆஃப் த மவுண்டெயின் மாதிரி இருக்கும். நல்ல லொக்கேஷன் இது. சும்மாவா சொன்னாங்க ஸ்காட்லேண்ட் ஆஃப் ஏஷியா வாகமன் அப்படின்னு சொல்லி. அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வாகமனில் இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கு. நிறைய ரெசார்ட்ஸ்லாம் அங்கே கிடையாது. இந்த கிளாம்ஸ்லாம் இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம ஸ்டே பண்ண இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கிளாம்ப் ரெசார்ட் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஆல்ரெடி ஒன்று ஃபங்க்ஷனலாக இருக்குது. இதுதான் அதோட பேர். ஸோ இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் நாங்கள் வரப்போவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். லாஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கஷ்டம். இந்த ரெசார்ட்டில் அந்த பேபி ஜெல்லிலாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லைன்னா வண்டி வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். பிரேக் பண்ணுறதுலாம் முடியாது. அப்படியே நம்ம ரூம் பக்கம் போனோன்னா நம்ம ரெசார்ட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. நைட்டு தூங்கி எழுந்துச்சு காலையில் பார்த்தா காலையில் வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நான்ஸ்டாப்பாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம அப்படியே ஜீப் சஃபாரியில் ஆஃப் ரோடில் சைட் சீயிங் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. நம்ம தங்கினது கிளிஃபின் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டு. அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இடியாப்பம், அப்பம், அப்புறம் முட்டைக்கறி அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்த்தோம். அங்கே மழை நிற்கிற மாதிரியே தெரியல. வேறு வழியே இல்லாமல் இந்த கேரி பேக்குக்கு கை கால் வச்ச மாதிரி ஒரு ரெயின் கோட்டு, அது 100 ரூபான்னு விற்கிறாங்க. அது வேறு வழியே இல்லாமல் எல்லோரும் வாங்கணும். அப்போயும் மழை விழலை. அப்படியே இன்பிட்வீனில் எட்டி பார்த்துட்டு நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு கிளம்பிட்டோம். நம்ம என்னென்ன லொக்கேஷன்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத அடுத்த பார்ட்டில் இந்த சீரீஸில் உங்களுக்கு வீடியோ வரப்போகுது. அதை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள்.